நடக்கணுமாடா? உனக்கு நீ ஆசைப்பட்டதை முடிச்சு கொடுக்கணுமா? வேணுமா? அதான் வேணுமா? உன் தலையில இருக்கிற கீழே பக்கத்துல வா, தலை காட்டு. சரி, நல்ல வார்த்தை எடுக்கிறாய். சொல்ற வார்த்தை புரியுதுல? நீ ஆசைப்பட்டதா வேணுமா? நான் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும். அதான் வேணுமா? சரி, நல்ல வார்த்தை. அதுல 2 பிரச்சனை இருக்குடா. சொல்ற வார்த்தை புரியல? நல்ல வார்த்தை 2 பிரச்சனை இருக்கு. சொல்ற புரியுதா? அதாவது குடும்பத்துல ஏற்கனவே இதுக்கான முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சு நிக்கிற நீ. சொல்ற வார்த்தை புரியுதாடா? அதே போல நல்ல வார்த்தை கேட்டுக்கணும். அதாவது எல்லாமே நடந்து இன்னைக்கு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல வார்த்தை எல்லாமே நடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்ற வார்த்தைக்குள்ள எனக்கு சரியாக்கி கொடுன்னு கேட்டு வந்திருக்கேன். சரியாக்கி கொடுத்தா தப்பு மறந்துட மாட்டேடா. சரி, அதே போல நல்ல வார்த்தைக்கு வருமானத்துக்கு போறேன், ஆனா நிரந்தரமில்லாம இருக்கு. அதாவது கைக்கு நிக்க மாட்டேன் இந்த வருமானம், என்னால சரியா கடைபிடிக்க முடிய மாட்டேங்குது. சொல்ற வார்த்தைக்குள்ள அது மட்டும் இல்லாம நல்ல வார்த்தை என் குடும்பமும் முன்னேற்றம் இல்லாம இருக்கு. உன்னுடைய குடும்பம் நல்ல வார்த்தை கேட்டு. அதே போல குடும்பத்துல உடல் ரீதியான பிரச்சனை அடிக்கடி ஏற்பட்டு இருக்கு எல்லாருக்கும். சொல்ற வார்த்தை புரியலடா? அதை நான் சரியா கொடுக்குறேன். அதே போல உன் தெய்வம் கூட இருக்குதா இல்லையான்ற ஒரு கேள்வி நீ கேட்டு வந்திருக்க. உன்னுடைய தெய்வம் அனுகிரகங்கள் இருக்குடா உன் குடும்பத்துக்கு. சொல்ற வார்த்தை புரியல? உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு அனுகிரகங்கள் இருக்கு. சொல்ற வார்த்தை புரியுதுல? ஆனா நல்ல வார்த்தைகள் அப்ப அனுகிரகங்கள் இருந்து ஏன் எங்களை கைப்பிடிச்சு மேல தூக்கிட்டு போக மாட்டேங்குது? ஏன் ஒரு சரியான பதில் நம்ம ஒரு முயற்சி எடுத்தா கூட அதுல தோல்வியை மட்டும் தான் நழுவிக்கிட்டு இருக்கோம். சொல்ற வார்த்தை புரியல? அதை ஏன் செஞ்சு கொடுக்க மாட்டேங்குதுன்னு கேட்டு வந்திருக்கேன். அதே போல நல்ல வார்த்தை வீட்டுக்கு வருமானமும் வெளியில நிக்குதுடா, அதை வாங்கி கொடுக்குறேன். சொல்ற வார்த்தைக்குள்ள வாங்கி கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேடா. கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேன். உன்னை முன்னேற்றம் ஏற்படுத்திட்டு கண்டிப்பா உன்னை நிரந்தரமா வாங்கி கொடுக்குறேன். உனக்கு வருமானத்துல நல்ல வார்த்தை கிடையாது, அதாவது நிரந்தரமா கொடுக்குறேன். சொல்ற வார்த்தை புரியுதுலடா? நீ எடுக்கிற முயற்சியில உனக்கு வெற்றியை அமைச்சு கொடுக்குறேன். அமைச்சு கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேடா. நீ நல்ல வார்த்தை கேட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், நீ நினைச்சது போல நான் வாழணும். நீ நினைச்சது போல அதுக்கு எனக்கு வழி. அதுதான் என்னுடைய பிரச்சனையே. நல்ல வார்த்தை அதுலதான் நான் இப்ப பிரச்சனையாகி நிக்கிறேன். அது சரியாகி கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேடா. கனிவிடை இதை அப்படி இதை எப்பவுமே காணிக்க முடிச்சு வை. அதாவது தினமும் 11 ரூபா காணிக்க எடுத்து வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 21 நாள் எடுத்து வச்சால் போதும். சொல்ற வார்த்தை புரியுதுடா? அது ஆனா அந்த 21 நாள்ல தடைகளை நீக்கி கொடுக்குறேன். வார்த்தை கவனிக்கணும். சொல்ற வார்த்தை புரியல? தடையை நீக்கி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம நல்ல வார்த்தை வீட்டுல உடல் பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன், உனக்கு உடல் பிரச்சனை இருக்கு, அதையும் நான் மாத்தி கொடுக்குறேன். சரியா கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேடா. கனிவிடை இதை அப்படி இதை வீட்டுல இருக்கவங்களுக்கு பயன்படுத்த முடியுமா? குழம்புல பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியுமா? யாருமே இல்லை. சரி, நல்ல வார்த்தை கேட்டுனா ஒண்ணு கவலைப்படாத, நான் உன் கூட வருவேன், இந்த அப்பையும் கூட வருவேன். அது மட்டும் இல்லாம உன் தெய்வத்தையே உனக்கு முழுமையா காட்டி கொடுத்து உன்னை பக்கப்பலமா இருக்க வச்சு தரேன். மறந்துட மாட்டேங்குமா? அந்த கடியில நல்ல வார்த்தைகள் ஐயா. அதாவது எல்லாருக்காகவும் உன் முன்னோர்களுக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் எல்லாருக்காகவும் இதுல காணிக்கு எடுத்து வைக்கணும். சொல்ற வார்த்தை புரியல? இப்ப கொடுத்த கனி இல்ல, மறந்துடப்படாதாமனே. இந்த விருதி கொடுத்துருக்கேன் இல்லையா, விருதியை பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்துவியா? நான் சொல்றது போல பயன்படுத்து. ஒண்ணும் இல்லடா. அதாவது நிரசம்பு தண்ணி எடுத்துக்க. அந்த நிரசம்பு தண்ணிய அதாவது 3 சொட்டு வெளியில வாசல்ல ஊற்றி தொடர்புல முதல்ல இந்த விருதி அதுல போடுற, நிரசம்பு தண்ணி எடுத்துக்க, விருதி அதுல போடுற, 3 சொட்டு வெளி வாசல்ல ஊத்துற, நீ இருக்கிற இடத்துல. சொல்ற வார்த்தை புரியல? அதே போல 3 மடக்கு நீர் குடிக்கிற. மறந்துடக்கூடாதாமனே. உனக்கு நான் சரியான பாதையை காட்டி, உன் வாழ்க்கைக்கு சரியான பாதையை காட்டி நான் உன்னை வெற்றி அடைய வச்சு தரேன். போதுமாடா? இது 3/4 கையெழுத்தா செஞ்சு கொடுத்தா அந்த அப்படி என்ன செய்வ? என்னடா செய்வ? என்ன செய்வ? எனக்கு சரி, நல்ல வார்த்தை கேட்கணும். எனக்கு இது போல ஒரு நீச்சல் வாய்ப்பு போடணும். மறந்துடக்கூடாது. செய்வியா? செய்வேடா? இல்லை.